எல்லாமே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம ஈஸியாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் வீட்டிலே சிம்பிளாக செய்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குது. இருந்து நீங்கள் ஆனால் செஞ்சு பார்க்க ஒரு 5 மினிட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்கன்றக்கிறேன். 5 நிமிஷம் போதும் நான் ஜன்னா செய்கிறதுக்கு. 5 மினிட் இருந்தால் போதும். அந்த 5 மினிட் கூட உங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஹெச்சி வெறுமான ஒருத்தருக்கு கோர்ஸ் நடத்துகிறார், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க லிங்க், அதில் எல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அவர் எப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு கான்செப்ட்டுமே வீட்டிலேயே சிம்பிளாக எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குற மாதிரி சொல்லுவார். அதெல்லாம் நீங்கள் கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ அதை செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடத்துறது ரொம்ப ஈஸியாக புரியும். சரி, ஓகே. தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். ஆல்ரெடி இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், குறுக்கீட்டு விளைவுன்னு. அதனுடைய தியரி என்ன, அதனோட தியரி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ தியரினா அது எப்படி ஒர்க் ஆகுது, இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னென்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். குறுக்கீட்டு விளைவுன்னா என்னென்ன? இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, ஆன்சர் பண்ணுங்க. தமிழில் குறுக்கீட்டு விளைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியங்க ஆன்சர் பண்ணுங்க சார். இப்போ ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா அதுல இருந்து வர 2 ரேவும் இன்டர்ஃபியர் ஆகுற அந்த பாயிண்ட் தான் சார் இன்டர்ஃபரன்ஸ். சரி, இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ரெண்டு இன்டர்ஃபயர் ஆகுது. இன்டர்ஃபயர் ஆகும்போது என்ன ஆகுது? இதாங்க எக்ஸாம்பிள், நான் சைடில் கூட படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டு லைட் சோர்ஸ் இன்டர்ஃபயர் ஆகுதுங்கிற. இன்டர்ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் சொன்ன லாஸ்ட் கிளாஸ்லயே, கோஹிரன்ஸ் வேவ், ரெண்டு வேவ் கோஹிரன்ஸ் வேவா இருக்கணும், ஒரே பேஸா இருக்கணும். அப்படி உள்ளது ரெண்டு ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபயர் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன வரும்? ரெண்டு மூணு கிளாஸா சொல்லிட்டு இருக்கேன், இன்டர்ஃபரன்ஸும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ரிசல்ட்ட. மோனிஷா சொல்லுங்க. இந்த வேலை இல்லையா? ரெண்டு லைட் ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபயர் ஆகும்போது அங்கே பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் ரெண்டு ஒரே பேஸில் மேட்ச் ஆகும்போது அங்கே பிரைட்னஸ் வரும், பேஸ் டிஃப்ரெண்ட் மாறும்போது டார்க்னஸ், அதாவது மேக்சிமம் மினிமம் வரும்னு நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். அந்த இன்டர்ஃபரன்ஸ்னால் ஆல்ரெடி பார்த்தோம், டைரெக்டாகவே இப்போ தியரிக்கு வர்றோம். ரெண்டு வேவ் சொன்னோம், இந்த மாதிரி வச்சுக்கிறோம். ரெண்டு அதுக்கு தான் நான் செய்ய சொன்னேன். செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சதே ஆன்சராக அப்படியே சொல்லலாம். இங்கே ஒரு வேவ் வருது, இங்கே ஒரு வேவ் வருது, ரெண்டு இடத்துல இந்த இடத்துல பிரைட்னஸ் வருது, திரும்ப நெக்ஸ்ட் இதில் டார்க்னஸ். நீ செய்யுங்க, ஒரு 5 மினிட் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் செய்யுங்க. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் எதுவும் இல்லைன்னா சொல்ல முடியாது. காலாண்டர் அட்டை போதும், அல்லது உங்களோட நோட்டோட அட்டை, எதையும் போய் நீங்கள் காசு கொடுத்து நான் வாங்கவே சொல்ல. உங்கள் வீட்டில் வச்சிருக்க அதே மெட்டீரியல், எல்லாத்துக்கிட்டையும் லைட் இருக்கு, உங்களோட செல்ஃபோன்லேயே லைட் இருக்கு, அல்லது உங்களோட வீட்டில் ஏதோ ஒரு லைட்டு, டியூப் லைட்டோ அந்த குண்டு பல்போ ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் வச்சுக்கலாம். அப்போ வைக்கும்போது இந்த மாதிரி பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் மாறி மாறி வருது, அதான் இன்டர்ஃபரன்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ ரெண்டு லைட் எடுத்துக்கிறோம், ரெண்டு லைட், ஒரு லைட் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், ஒரு லைட் ஒன்று தான், அதே ரெண்டு ஹோல்ட் பண்ணுறதுனால ரெண்டு லைட் சோர்ஸாக நமக்கு கிடச்சி வருது. அப்போ அந்த ரெண்டு லைட் வச்சு தான் நம்ம அந்த தியரியை அனலைஸ் பண்ணுறோம். அப்போ அனலைஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, let us assume a electric field compound of two wave arriving there at point P varying with time. அப்போ இந்த இது என்ன இருக்கு, இங்கே இருக்கு, இது வழியாக வரக்கூடிய வேவ் ஏ,
இது வழியாக வரக்கூடிய வேவ் பி. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கிங்க, ஒரு பின்னு ஒரு பாயிண்ட்டு. அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வேவ்னா தெரியும், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். லைட் வேவ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ரெண்டு ஃபீல்டு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குன்னா அப்போ என்ன இருக்கும்? அப்போ ஏங்கிறது ஒரு தனி வேவ், பிங்கிறது ஒரு தனி வேவ். ஏபின்னு ரெண்டு வேவ் இருக்கு. அப்போ அந்த ஏங்கிற வேவ் இந்த ஏங்கிற ஹோல் வழியாக போய் இந்த பிங்கிற பாயிண்ட் ரீச் ஆகுது. பிங்கிற வேவ் இந்த பிங்கிற பாயிண்ட் வழியாக போய் பி ரீச் ஆகுது. வாய்ஸ் கிளியரா கேக்குதா சார்? கிளியரா கேக்குதுங்க சார். சரி, ஓகே. அப்போ அந்த சார் இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चनா சார்? 10 மார்க் क्वेश्चन, இம்பார்ட்டன்டான क्वेश्चन. இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चनா சார்? ஆமா, 10 மார்க்ல மேக்ஸிமம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ்னா இன்டர்ஃபரன்ஸ் குறுக்கீட்டு விளைவு ஏற்படுது, அதனுடைய தியரி என்ன, கொள்கை. தமிழ்ல எல்லாம் கொள்கைன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த ஏங்கிற வேவ் பார்த்தோம்னா நம்ம சைன் வேவ்னு நமக்கு தெரியும். அப்போ சைன் வேவ்னா அதனுடைய ஃபார்முலா என்னது? அதனோட ஏங்கிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சென்டரா கோடு போட்டோம்னா இந்த இடத்துல 0 டிகிரி, இங்கே வரும்போது 90 டிகிரி, இங்கே வரும்போது 180, திரும்ப 270, திரும்ப இங்கே வரும்போது 360 டிகிரி. அப்போ இதான் அதனுடைய பேஸ். அந்த பேஸ் ஆங்கிள் தான் ஒமேகா. ஒமேகாங்கிறது என்ன? டைமை பேஸ் பண்ணி வேரி ஆகுது. அப்போ அந்த வேவுக்கு நான் பார்த்தா அந்த E1ங்கிறது ஆம்பிளிடியூட குறிக்குது. அப்போ EA ஈக்குவல் டு E1 sin ஒமேகா டி. அது ஈக்குவேஷன் 1. வேவ் ஏங்கிற வேவோடைய ஃபார்முலா. அதே மாதிரி இபிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இபி ஃபார்முலா எடுத்துட்டா E2 sin ஒமேகா டி பிளஸ் டெல் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா ஃபேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ சென்டரில் வருதுன்னா ரெண்டு வேவ், இங்கே ஒரு வேவ் வருது, இங்கே ஒரு வேவ் வருது, ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகி இங்கே பிங்கிற பாயிண்ட் ரீச் ஆனால் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் கிடையாது, டெல் வந்து 0 ஆகிடும். அப்போ இதுவும் சைன் ஒமேகா டி தான், இதுவும் சைன் ஒமேகா டி தான். இதுவே இங்கே அடுத்த பாயிண்ட்ல இங்கே வருது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டை சொல்லும் போது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் டேஸ் காலருக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் மாறுது. அப்போ அதுக்கு தகுந்த இந்த இடத்துக்கு வரும்போது இது ஃபேஸ் வந்து அதிகமாக இருக்குது, இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ், இது வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அப்போ அதை இண்டிகேட் பண்ணுறதா ப்ளஸ் 10 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இபி ஈக்குவல் டு E2 sin ஒமேகா டி டி. அப்போ இங்கே டெல்ங்கிறது அதை இண்டிகேட் பண்ணுன்னா ஃபேஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டு வேவுக்கு இடையில உள்ள ஃபேஸ் டிஃப்ரெண்ட் தான் இங்கே டெல் வந்து இண்டிகேட் பண்ணுது. அக்கார்டிங் டு யங்ஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், தி ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தி பாயிண்ட் பி due to simultaneous action of the two waves. அப்போ இந்த பிங்கிற இடத்துல அதனோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா ரெண்டு வேவ் வருது, ரெண்டு வேவ் வந்து ஒரு மீட் பண்ணிக்குது. ஒன்று உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனோம்னா இப்போ வாய்க்காலில் தண்ணி ஆற்றுலேயே தண்ணி போகிறது வச்சிங்க, ரெண்டு வேவ் இருக்கு, இங்கேருந்து ரெண்டு வேவ் வருதுன்னா என்ன பண்ணலாம்? இங்கேருந்து இப்படி ஒரு வாய்க்காலில் தண்ணி வருது, இங்கேருந்து ஒரு வாய்க்காலில் தண்ணி வருது, ரெண்டு ஒன்றா சேர்ந்து இப்படியே ஆறாக ஓடுது. அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய தண்ணியினோட அளவு எவ்வளோ இருக்கும்? இங்கே ஒரு தண்ணி வருது, இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய தண்ணி ஏன்னு வச்சுக்க, இந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணி, இந்த வாய்க்காலில் வரக்கூடிய தண்ணி பி. அல்லது நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் கூட வச்சிங்க, ரெண்டு ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே வச்சு கீழே ஆறாக ஓடும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய தண்ணி எவ்வளோ இருக்கும்? இதுலேருந்து ஒரு வாட்டர் வருது, இங்கேருந்து கொஞ்சம் வாட்டர் வருது, ரெண்டும் கம்பைன் ஆகி இதில் போகுது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வாட்டர் இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். இதில் ஒரு வாட்டர் வருது, ஏங்கிற அளவுக்கு இதில் தண்ணி வருது, இதில் பிங்கிற அளவுக்கு தண்ணி வருது. அப்போ இந்த இடத்துல வரும்போது எவ்வளோ வரும்? சிம்பிள் கொஸ்டின் தான், அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேனீங்களா? சரி, இங்கே 10 லிட்டர் இது வழியாக தண்ணி வருது, இதில் 15 லிட்டர் தண்ணி வருது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ வரும்? தாம்சன் ஆன்சர் பண்ண சார். என்ன கொஸ்டினுங்க சார்? என்ன கொஸ்டினா?
வாய்க்கா 2 ஆறு ஓடுதுல்ல, ஆமாங்க சார். 2 வாய்க்கா வழியா தண்ணி வருது, 2 சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஆறா ஓடுது. திருச்சியில ஓகேங்க சார். காவிரி ஆறு ஓடுதா? ஆமாங்க சார். அப்ப அங்க கொள்ளிடத்துல இருந்து வருதுல்ல, அங்க ஓகேங்க முக்கோப்புல சார். இருந்து பாத்தீங்கன்னா நிறைய கால்வாய் வரும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொள்ளிடத்துல போதா? போட்டுங்க சார். அப்ப இங்க ஏங்கிற இடத்துல இந்த இடத்துல இதுல வரக்கூடிய தண்ணி வந்து ஏ, இதுல வரக்கூடிய தண்ணி பி, ஓகேங்க சார். 2 சேர்ந்து ஒன்னா போகுது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு தண்ணி வரும்? எந்த இடத்துல? அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். இது வழியா 10 லிட்டர் தண்ணி வருது, இது வழியா 15 லிட்டர் தண்ணி வருது. 2 ஒன்னா சேர்ந்து போகும்போது இங்க எவ்வளவு தண்ணி இருக்கும்? 25 லிட்டர் சார். 25 லிட்டரா? ஆமாங்க சார். அப்ப ஃபார்முலா சொல்ல போனா ஏ பிளஸ் பியா? A plus B ஹோல் ஸ்கொயர் சார். ஹோல் ஸ்கொயர்டா? A plus B சார். தண்ணியில எப்படி ஹோல் ஸ்கொயர் எப்படி போகும்? இதுல 10 லிட்டர் இதுல 15 லிட்டர் வந்தா 25 தானே வரும். ஆமாங்க சார். 25 சார். 25 ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் கிடையாது. அதே சேம் தான் பாத்தீங்கன்னா, இப்ப லைட் இது வழியா ஏ வழியா ஒரு லைட் டிராவல் ஆகுது, பி வழியா லைட் டிராவல் ஆகுது, 2 சேர்ந்து அந்த பிங்கிற பாயிண்ட்ல அந்த மீட் ஆகுது. அப்ப அந்த பிங்கிற இடத்துல அதனோட இன்டென்சிட்டி என்ன இருக்குன்னா, ER ஈக்குவல் டு EA பிளஸ் EB, 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்க சார். அப்ப EAவோட வேல்யூ எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணோம். சரி, ஓகே, மீட் பண்ணிக்க. EAங்கிற அந்த ஏ போற சைன் வேவோடைய அந்த வேவ் லென்த் வந்து வேவ் எவ்வளவுன்னு E1 சைன் ஒமேட்டி, EB வந்து E2 சைன் ஒமேட்டி பிளஸ் 10. அப்ப இந்த 2 ஆட் பண்ணி தான் அந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட்ல நமக்கு கிடைக்கும். அப்ப EA பிளஸ் EB ஆட் பண்ணா E1 சைன் ஒமேட்டி பிளஸ் E2 சைன் ஒமேட்டி பிளஸ் 10. இது 2 ஆட் பண்ணாதான் அந்த பில அதனோட இன்டென்சிட்டி நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம இது வேரி பண்ணி எழுதுறோம். சைன் ஒமேட்டி பிளஸ் டி மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சைன் ஏ பிளஸ் பின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ட்ரிகனோமெட்ரியில. சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்னது? sin A cos B cos A sin B. ஓகே, வெரி குட். இப்போ அதே மாதிரி இங்க இருக்கு, அந்த ஏக்கு ஈக்குவலா ஒமேட்டி இருக்கு, பிக்கு பதிலா டெல் இருக்கு. அப்ப இந்த E1 சைன் ஒமேட்டி அப்படியே வச்சுக்கிறோம். E2 சைன் ஒமேட்டி பிளஸ் டெல் என்ன பண்றோம், இதை வந்து சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா பிரகாரம் டெரிவ் பண்றோம். அப்ப E1 சைன் ஒமேட்டி E2 இன்ட்டு சைன் ஒமேட்டி இன்ட்டு காஸ்டெல். ஏங்கிறதுக்கு பதிலா ஒமேட்டி, ஏங்கிற இடத்துல ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலாவில் ஒமேட்டி யூஸ் பண்றோம், பிங்கிற இடத்துல டெல் யூஸ் பண்றோம். அப்ப சைன் ஏ காஸ் பி, அப்ப சைன் ஒமேட்டி காஸ் டெல் பிளஸ் காஸ் ஒமேட்டி சைன் டெல், ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா. இப்போ என்ன பண்றோம்னா, இப்போ இதை என்ன பண்ணலாம், இந்த E2 இதோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், E2 சைன் ஒமேட்டி காஸ் டெல் பிளஸ் E2 காஸ் ஒமேட்டி இன்ட்டு சைன் டெல்னு வரும். இப்போ என்ன பண்றோம், இங்கேயும் சைன் ஒமேட்டி இருக்கு, இந்த ஈக்குவேஷன்லையும் இதுலயும் சைன் ஒமேட்டி இருக்கு, இதுலயும் சைன் ஒமேட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டையும் காமனா நம்ம வெளியே எடுத்துக்கணும், சைன் ஒமேட்டி வெளியே எடுத்துக்கணும். அப்ப என்ன அதுக்கு E1 பிளஸ் E2 இன்ட்டு காஸ் ஒமேட்டல் காஸ்டெல் இன்ட்டு சைன் ஒமேட்டி பிளஸ் இதை மட்டும் எழுதிக்கிறோம், E2 இன்ட்டு சைன் டெல் இன்ட்டு காஸ் ஒமேட்டி, ரெண்டையும் மாற்றி எழுதியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். The equation 4 shows the superposition of two sinusoidal wave. அப்ப ரெண்டு வந்து ஒன்னா மெர்ச்சாகும்னு சொன்னோம். அந்த ஏ வழியா வரக்கூடிய லைட் வேவும் பி வழியா வரக்கூடிய லைட் வேவும் ரெண்டும் ஒன்னா மெர்ச்சாகுது, ஒன்னா பிங்கிற இடத்துல ஒன்னா கம்பைன் ஆகுது. அப்ப அந்த கம்பைன் ஆகும்போது அந்த பிங்கிற இடத்துல ரெண்டு சூப்பர் பொசிஷன் ஒன்று மேல ஒன்று பொருந்துது. இதுல இருந்து வரக்கூடிய வாட்டரும் அதுல இருந்து வரக்கூடிய வாட்டரும் தனித்தனியா போறது இல்லை, ரெண்டும் ஒன்னா கலந்துரும். ஆற்றுல ரெண்டு ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் இது இந்த தண்ணி அந்த தண்ணி நான் பிரிக்க முடியாது. நம்ம மினரல் வாட்டர் வந்தாலும் சரி, ஒரு இதில் ரா வாட்டர் வந்தாலும் சரி, ரெண்டு வாட்டரையும் ஒன்றா ஊற்றி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டையும் பிரிக்க முடியாது, ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆயிடுது, சூப்பர் பொசிஷன் ஆயிடுதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ரெண்டு சைனசாய்டு வேவும் சூப்பர் பொசிஷன் ஆகுது, ஹேவிங் தி சேம் ஃப்ரீக்வன்சி, ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியாக மாறிடுது, ரெண்டும் சேம் ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும், பட் வித் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ப்ரொடியூஸ் ஏ சைனசாய்டல் வேவ். அப்போ அந்த ஃபேஸ் டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மேட்ச் ஆகிறது வேரி ஆகும், வித் சேம் ஃப்ரீக்வன்சி பட் டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூட். அப்போ ஆம்பிளிடியூட் என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூட். ஏன் டிஃப்ரெண்ட் ஆம்பிளிடியூட்னு சொல்கிறோம், ஒரு வேவ் வந்து இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கலாம்,
இன்னொரு வேவ் இந்த மாதிரி சின்னதாக இருக்கலாம். அதான் சொன்னேன், உதாரணத்துக்கு அதான் சொன்னேன். ஒரு வாய்க்கால் வழியாக 10 லிட்டர் தண்ணி வருது, இன்னொரு வாய்க்கால் வழியாக 15 லிட்டர் தண்ணி வருது. உதாரணத்துக்கு சொன்னேன் 15 லிட்டர்னு. நம்ம லிட்டரில் மெஷர் பண்ண மாட்டோம். டிஎம்சின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மேட்டூர் அணையிலிருந்து 10,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது அப்படின்னு அந்த கன அடியில் கியூபிக் மீட்டரில் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் 10 கன அடி, இதில் 15 கன அடி வருதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த மாதிரி ரெண்டும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகுது. அப்போ நாம் இப்போ என்ன கான்செப்ட் அடுத்தது பாயிண்ட்டுக்கு வரோம் என்னன்னா, இப்போ இந்த E1 + E2 cos omega t இதை என்ன பண்ணுறோன்னா எதை தனியாக நாம் ஸ்பிளிட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், E1 cos omega t, E2 sin omega t. இப்போ இது ரெண்டையும் நாம் ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் இது ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா E1 + E2 வந்துருச்சு. காஸ் டெல்ங்கிறது ஃபேஸ் டிஃபரண்ட், டெல்ங்கிறது ரெண்டு வேவ் கிடையில. அது ரெண்டையும் ஞாபகம் வச்சு என்ன பண்ணுறோம், E1 + E2 cos del = E cos phi அப்படின்னு நாம் வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் 5. அதே மாதிரி E2 sin del என்ன வச்சுக்கிறோம்னா E sin phi அப்படின்னு நாம் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இதில் ஈக்குவேஷன் அந்த ஈங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுன்னா, அது வந்து ஆம்ப்ளிடியூட இண்டிகேட் பண்ணுறது. ஈங்கிறது E is a amplitude of resultant wave and phi is a new initial phase angle. அப்போ இந்த வேவுக்கு ஒரு பேஸ் ஆங்கிள் இருக்கும், இந்த வேவுக்கு ஒரு பேஸ் ஆங்கிள் இருக்கும். ரெண்டு வேவ் ஒன்றா மெர்ச் ஆயிடுச்சு. ரெண்டு கடலுக்கு 2 ஆறு தண்ணி ஒன்றா சேர்ற மாதிரி மெர்ச் ஆனதுக்கப்புறம் ரெண்டு சேர்ந்து ஒரு வாட்டராக போகுது. அப்போ அந்த மாதிரி மெர்ச் ஆனதுக்கப்புறம் உள்ளக்கூடிய அதனுடைய பேஸ் ஆங்கிள் வந்து நாம் பைன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டு மெர்ச் ஆகி வரக்கூடிய ரெண்டு ஒன்றா சேர்ந்து போகுதுன்னு வச்சு இப்படி ஒரு வேவ் அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வந்து ஈன்னு வச்சுக்கிறோம். இன் ஆர்டர் டு சால்வ் E and phi, we the square of the equation 5 and 6 and add them. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஈயோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரெண்டு சேர்ந்துருச்சு. இப்போ நான் இப்போ தண்ணி சொன்னேன், இதில் 10 லிட்டரு இதில் 15 லிட்டர்னு சொன்னால் உடனே ரெண்டையும் சேர்த்து 25 லிட்டர்னு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறீங்க. இப்போ இதில் எவ்வளோன்னு தெரியாது. இப்போ லைட் வருது, லைட்டு நாம் எப்படி பண்ணோம், லைட்டோட ஆம்ப்ளிடியூடு பேஸ் ஆங்கிள் தான் நாம் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இதை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியணும், அதனோட ஆம்ப்ளிடியூட் தெரியணும்னா இ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். அதனோட பேஸ் ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியணும்னா வையோட வேல்யூ எவ்வளோன்னு நாம் கால்குலேட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் ஈக்குவேஷன் 5 and 6 அதுலேருந்து நமக்கு இ அண்ட் 5 வேல்யூ நாம் கால்குலேட் பண்ணலாம். ஆல்ரெடி மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அதை ஸ்கொயர் பண்ணி நாம் கால்குலேட் பண்ணும். இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணும். E1 ஸ்கொயர் + E2 ஸ்கொயர் cos square del = E ஸ்கொயர் cos phi. ஸ்கொயர் பண்ணணுங்க எழுதல, ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் எழுதுது. நீங்கள் வேணால் இன்னொரு ஸ்டெப் வேணால் ஆட் பண்ணி எழுதுனா கூட எழுதிங்க. இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணால் E1 ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட எழுதிங்க, புரியலாம், cos square del E2 ஸ்கொயர் இன்ட்டு cos 2 ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். = E ஸ்கொயர் இன்ட்டு cos square phi. அதே ஈக்குவேஷன் 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா E2 ஸ்கொயர் ப்ளஸ் sin square del = sin square phi. அப்படியே இதில் எல்லாம் ஸ்கொயர் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேலே உள்ள ஈக்குவேஷனையும் கீழே உள்ள ஈக்குவேஷனையும் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது என்ன இருக்கு, E1 + E2 cos del. இங்கே என்ன இருக்கு, E1 ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். ஓகே, E1 × E2 ஸ்கொயர் cos square del E2 cos square del ரெண்டு ஆட் பண்ணும்போது E1 + E2 cos del இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல E2 இன்ட்டு sin square del. அந்த ஈக்குவேஷன் ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. இந்த சைடு ஆட் பண்ணால் E ஸ்கொயர் இன்ட்டு
இது இந்த சைடு ஆட் பண்ணால் இது இ ஸ்கொயர், இது இ ஸ்கொயர். அதனால காமனாக நமக்கு இ ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ இ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பை. காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பையோட வேல்யூ என்ன? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன? மேத்ஸில் படிச்சிருப்பேன் ட்ரிகோனோமெட்ரியில். 1 minus cos square theta, sir. 1 minus cos square theta வா? 1 minus sin square theta, sir. Cos square theta plus sin square theta equal to 1ன்னு படிச்சிலையா? ஆமாங்க சார். இப்போ இதனோட வேல்யூ வந்து 1. அந்த நேரத்தில் என்ன? e squared into 1ன்னு வந்துருது. அப்போ e1 plus e2 cos tail whole square plus e2 squared sin square tail. அப்போ இதுலேருந்து என்ன எடுக்கிறோம்? அப்போ நம்ம e2 e ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஆம்ப்ளிடியூட் e வேல்யூ நமக்கு தெரியணும். அதனால் e ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம், இந்த e ஸ்கொயரை. அப்போ e ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டெல் ப்ளஸ் 2e1 இன்ட்டு e2 காஸ் டெல் ப்ளஸ் இந்த e2 ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டெல். அப்போ e ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த காஸ் ஸ்கொயர் டெல் சைன் ஸ்கொயர் டெல் இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் டெல் இருக்கு, இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் டெல் இருக்கு. அப்போ இங்கே e2 இருக்கு, இங்கே e2 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்போ e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டெல் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டெல். சார் இந்த இடத்துல 2 வராது. காஸ் ஸ்கொயர் டெல் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டெல். அப்போ காஸ் ஸ்கொயர் டெல் இன்ட்டு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டெல்லோட வேல்யூ என்ன? 1. அப்போ ப்ளஸ் 2e1 இன்ட்டு காஸ் டெல். அப்போ இது 1ன்னு போய் அப்ளை பண்ணிட்டோம்னா e ஸ்கொயர் ஈக்குவல் டு e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் 2e1 அண்ட் e2 காஸ் டெல். இது ஈக்குவேஷன் 7. இது என்ன? ஆம்ப்ளிடியூட். இப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணால் நான் e ஈக்குவல் டு ரூட் ஆஃப் e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் 2e1 அண்ட் e2 காஸ் டெல். அப்போ தான் அந்த ரிசல்டன் வேவோடைய ஆம்ப்ளிடியூட். அப்போ ரிசல்டன் வேவோட ஆம்ப்ளிடியூட் எதை இண்டிகேட் பண்ணுன்னா தி ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ரிசல்டன் வேவ் இஸ் நாட் ஏ சிம்பிள் சம் ஆஃப் ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டு வேவ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சைன் தான், சைன் ஒமேட்டி ப்ளஸ் டெல். ஆனால் ரிசல்டன் வேவ் என்ன இருக்கு? e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் 2e1 e2 காஸ் டெல். இந்த நீ தெரி தாம்சன் நீ ஆன்சர் பண்ண ஏற்கனவே ரெண்டு தண்ணி இங்கே ஓட்டும்போது ஸ்கொயர் பண்ணிக்கின்னு சொன்னேன். அதே மாதிரி அது இருக்கு. e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு e1 e2 அதுவும் வந்து நமக்கு அடிஷனலாக வருது. ப்ளஸ் அந்த பேஸ் ஆங்கிள் இருக்கு. அப்போ காஸ் 0 ஆச்சுன்னா நேரம் பேஸ் ஆங்கிள் 0னா அந்த வேல்யூ 0 ஆயிரும். அப்போ பேஸ் டிஃப்ரெண்ட் 90 டிகிரினா ப்ளஸ் இந்த அடிஷனலாம் சேர்ந்து இந்த வேல்யூ இதில் ஏட் ஆகும் நமக்கு. Of the amplitude of the superposition wave, there is an additional term which is known as interference term. So additional அந்த term கிடைக்கணும் என்ன சொல்லணும்? additional interference term, additional term வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா பேசர் டயக்ராம் அண்ட் பேசர் அடிஷன். இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம், இதுல இருந்து இ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பை வேல்யூ கால்குலேட் பண்ணோம் பேஸ் டயக்ராம். அப்போ ஏ வேவ் மே பி வியூ எய்தர் சைடு வேவ் எண்டா. அப்போ அந்த வேவ் வியூ பண்ணுறது அந்த சைட்லேருந்து நம்ம வியூ பண்ணுறோம். இங்கே சைடு வேவ் வியூ தி வேவ் ட்ராவல் த்ரூ ஏ டிஸ்டன்ஸ் லேம்டா. எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணுது? லேம்டாங்கிற தூரம் வந்து ட்ராவல் பண்ணுது. தி பேஸ் ஆங்கிள் சேஞ்ச் ஃப்ரம் 0 to 2π ரேடியன்ஸ். அப்போ அந்த பேஸ் ஆங்கிள் எவ்வளோதான் சேஞ்ச் ஆக முடியும்? டோட்டலாக ஒரு வட்டமே பட்டானா இருக்கு, அதனோட டோட்டல் பேஸு 360 டிகிரி தான் அதனுடைய மொத்த பேஸ் ஆங்கிள். 360 டிகிரிக்கு மேலே சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. 0 to 360 அதான் 0 to 2π ரேடியன். இவ்வளோ தான் பேஸ் ஆங்கிள் வேரி ஆகும். இன் தி எண்ட் ஆன் வியூ வி ஃபைண்ட் பாயிண்ட் ஆன் தி ப்ரொஃபைல் ஆஃப் தி வேவ் ஆசிலேட்டிங் லீனியர்லி.
அப்போ அந்த வேவ் என்ன ஆகுது, ரெண்டு மேட்ச் ஆகும்போது அந்த லீனியராக பார்த்தா இப்படி ஆசிலேட் ஆகுது, இப்படி தான் போகுது வேவு. அப்போ இந்த ஆசிலேட்டாக வேவுங்கன்னா என்ன இருக்கும், அது ஒரு ஆசிலேஷன் இருக்கும், லீனியர் ஆசிலேஷன். தி டூ பெர்ஸ்பெக்டிவ் மே பி கம்பைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். ரெண்டு எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா, ஏ சர்க்கிள் கேவிங் ரேடியஸ், இந்த படம் வச்சிருக்கோம், ஒரு சர்க்கிள் டோட்டலாக 360 டிகிரி. அப்போ இது பிரகாரம் தான் அது சேஞ்சிங் இருந்து பிக்கு போகுது, அல்லது பி டேஷ் இருக்கும். என்னோட வேரியேஷன் பார்த்தோன்னா ரேடியஸ் OA ஈக்குவல் டு தி ஆம்ப்ளிடியூட் தி வேவ் ஆஃப் மோஷன் ட்ரான் ஃபிகர். அப்போ இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் உள்ளது அந்த ஆம்ப்ளிடியூட், இங்கேருந்து O டு A. அதே மாதிரி இங்கே ஓலேருந்து இந்த ஒய் டைரக்ஷன் இருக்கலாம், இந்த ஓட்டிருந்து சி டைரக்ஷன். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு சேம் ஆம்ப்ளிடியூட் ரேஞ்சில் இந்த வேல்யூ இருக்குது. நவ் கன்சிடர் ஏ பாயிண்ட் P and the circumference of the circle Q is the projection of P on the vertical axis. அப்போ அந்த Pங்கிற வேல்யூ என்னன்னா, அந்த பாயிண்ட் சர்க்கம்பரன்ஸை குறிக்குது. இந்த இடத்துல தான் ரெண்டு வேவும் ஒன்னா மெர்ச் ஆகுது. அப்படி மெர்ச் ஆகும்போது அந்த Q is the projection of P axis. அப்போ அந்த Qங்கிற பாயிண்ட் என்னன்னா, அதனுடைய ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் வந்து இந்த Q குறிக்குது. அந்த Q அந்த C இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகி இந்த Pங்கிற பாயிண்ட்ல அது வந்து நமக்கு அங்கே கிடைக்குது. Yes, P moves around the circumference with a constant angular velocity omega, Q oscillate vertically. அப்போ இந்த ஆங்கிள் ஒமேங்கிற ஆங்கிள் sin omega t plus del omega del இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேங்கிறது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, அப்போ இந்த வேவோடைய அந்த சைன் வேவோடைய ஆசிலேஷன் பார்த்தோன்னா வெர்டிகல் ஆசிலேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தா லீனியர் ஆசிலேஷன் சொன்னோம். இதில் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது அந்த ஆசிலேஷன் வந்து லீனியர் ஆசிலேஷன் சொன்னாங்க. வேவ் ஆசிலேட் லீனியர்லி. அப்போ இதுவே வந்து அந்த ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த ஆசிலேஷன் பார்த்தோம்னா வெர்டிகல் ஆசிலேஷனாக இருக்கும். இந்த ஆசிலேஷனாக நீங்கள் செஞ்சு பாருங்க. லீனியர் ஆசிலேஷன், வெர்டிகல் ஆசிலேஷன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன கல்லாக தூக்கி போட்டீங்கன்னா ஆசிலேஷனை பார்க்கலாம். அது பார்த்தா உங்கள் ஆசிலேஷன் லீனியர் ஆசிலேஷன். பெரிய கல்லாக தூக்கி போட்டீங்கன்னா வெர்டிகல் ஆசிலேஷன் வந்துடும். தண்ணி கீழே பட்டு அப்படி தெரிச்சு மேலே வருது பாருங்க, மேலே வந்து அது வெர்டிகல். இப்படி சைடில் போகிறது லீனியர். அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சைடில் போகும், அது வந்து லீனியர் ஆசிலேஷன். அந்த வேவே மேலே வரும் பாருங்க, மேலே கீழே தண்ணி கீழே மேலே இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். கீழே மேலே ஆடுறது வந்து வெர்டிகல் ஆசிலேஷன். அப்போ எப்போ வெர்டிகல் ஆசிலேஷன் நடக்குன்னா, அந்த ஒமேகா ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டாக இருக்கும்போது வெர்டிகல் ஆசிலேஷன் நடக்கும். அந்த ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா வேரி ஆச்சுன்னா லீனியர் ஆசிலேஷன் நடக்கும். ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு, எங்கள் வீட்டில் கிணறு இல்லை, எங்கள் வீட்டில் தண்ணி தொட்டி இல்லை, தண்ணி டேங்கெல்லாம் அது இல்லைன்னா, ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு பாத்திரம் நீங்கள் சாப்பிட்ற தட்டே வச்சுக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற தட்டு வழியாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கல்லாக எடுத்துங்க. சின்ன கல்லாக எடுத்து போட்டு பாருங்க. ஒரு கல் போடும்போது என்ன ஆகுது, ஒரே டைமில் ரெண்டு கல்லை போடுங்க. அதே சின்ன கல், பெரிய கல்லை வேண்டாம், பெரிய கல்லை தூக்கி போட்டு தட்டே உடஞ்சிடும். ரெண்டு கல்லை தூக்கி போட்டு ரெண்டு கல்லை ஒரே நேரத்தில் போடுங்க. அப்போ அந்த ஆசிலேஷன் எப்படி ஆகுது, ரெண்டு கல்லை வெவ்வேறு டைமில் போடுங்க. எப்போ தான் பேஸ் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு கல்லை போட்டு ஒரு 5 செகண்ட் கழிச்சு இன்னொரு கல் பக்கத்தில் போட்டால் அப்போ ரெண்டு ஆசிலேஷன் எப்படி ஆகுது. அதான் இந்த தியரி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் நாம் சொல்கிறோம். திஸ் இஸ் எண்ட் ஆன் வியூ. அப்போ இந்த வெர்டிகல் ஆசிலேஷன் பார்த்தோம்னா எண்ட் ஆன் வியூன்னு நாம் சொல்கிறோம். இந்த இது என்ன சொன்னோம், சைடு வே எண்ட் ஆன் சொன்னோம். இப்போ இது என்ன எண்ட் ஆன் வியூன்னு நாம் சொல்கிறோம். இந்த இது வெர்டிகல் ஆசிலேட்டர் ஆகுது. தி ஃபிகர் கால்ட் ஏ பேசர் டயக்ராம். இப்போ இந்த படத்தில் என்ன சொல்கிறேன்னா பேசர் டயக்ராம்னு நான் வந்து இண்டிகேட் சொல்கிறோம். ரெண்டு இதுக்கு பேஸ் டிஃபரன்ஸ். பிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம், பி பிரேம்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்போ பிங்கிறது என்ன, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது இந்த பிங்கிற பொசிஷன் இருக்கு. டி ஈக்குவல் டு டி பிரேம், ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் 20 செகண்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இது இங்கே மூவ் ஆகுது. இப்போ நீங்கள் எப்படி இதில் தண்ணியை தூக்கி போடுறீங்களோ அதே தான். ஒரு கல் வச்சுக்கிறீங்க,
இந்த இடத்துல வாட்டர் இருக்கு, ஒரு கல்லை போடுறீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா அலால மாதிரியே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கல் எப்போ விழுவுதோ அப்போ வந்து டைம் 0. அப்போ அடுத்த 5 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ வருது, 10 செகண்டுக்கு அப்புறம் இப்படியே பார்த்தா ரவுண்டாக போயிட்டு இருக்கும். அப்போ O2P கால்டு ரொட்டேஷனல் வெக்டார் ஆர் பேசர்னு சொல்கிறோம். இந்த ஓல இருந்து இந்த பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இந்த ஓல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு ரொட்டேட்டிங் வெக்டார் ஆர் பேசர்னு சொல்கிறோம். பேசர்னா அந்த ஏங்கிள், எவ்வளோ ஏங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கு அதான் இங்கே குறிச்சிருக்கோம். இதுலேருந்து இது ஸ்ட்ரெயிட் லைன், இதுலேருந்து இது வரைக்கும் பி வரைக்கும் உள்ளதை பார்த்தோம்னா ஒமேகா டிங்கிற பேஸ் ஆங்கிள். பி பிரேம் என்ன, ஒமேகா டி ப்ளஸ் டெல். இது ஒமேகா டி ப்ளஸ் டெல். இந்த பிங்கிறக்கு உள்ள டிஸ்டன்ஸு ஒமேகா டி. அதான் நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் எழுதணும். ஃபஸ்ட்டு வேவுக்கு என்னது, ஏ ஈக்குவல் டு இஏ இன்ட்டு சைன் ஒமேகா டின்னு எழுதணும். இபி இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் டெல்னு எழுதணும். அதான் அந்த ரெண்டு வேவுக்குள்ளைய பேஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அந்த பேஸ் டிஃப்ரெண்ட் தான் நம்ம இங்கே மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணோம். இட் மீன்ஸ் தட் தி length of the phasor is proportional to the amplitude of sinusoidal wave. இப்போ இந்த பேஸ் ஆங்கிள் நாம கால்குலேட் பண்றோம். அந்த பேஸ் ஆங்கிள் எதுக்கு ப்ரொபோர்ஷனல் டு இருக்குன்னா அந்த சைனுசாய்டல் வேவுக்கு ஆம்ப்ளிடியூட், அதுக்கு தான் இந்த பேஸ் ஆங்கிள் டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட்னு சொல்றது என்ன, உங்களுக்கு நீங்கள் தண்ணியில் போடுறதே நான் எடுத்துட்டா அந்த அலாலையா எவ்வளோ உயரம் தண்ணி மேலே கீழே வருது, அலாலையே வரும். தண்ணி மேலே இருக்கும், கீழே இறங்க, மேலே கீழே இறங்குறது, அதான் வேவ். உங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சைன் வேவுக்கு தண்ணுங்க. எப்படி சைன் வேவ் இருக்குன்னா உங்களோட வேவ் அந்த தண்ணி அலையா போகிறது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், அப்புறம் தண்ணி மேலே ஏறி இருக்கும், கீழே இறங்கி இருக்கு, மேலே கீழே மாறி மாறி வரும். அதான் சைன் வேவை நான் பறையிறேன். எதுவும் கிடையாது, இன்டர்ஃபரன்ஸ் நீங்கள் தண்ணியில் பார்க்குற அதே தான். இப்போ கடல் பார்த்தீங்கன்னா அலையா வருது, அது சைன் வேவ். அதுதான் நாம் சைன் வேவ்னு சொல்கிறோம். நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதும் சைன் வேவ். சைன் வேவ்னா ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை, எங்கேயும் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் மேக்ஸில் படித்த சைன் வேவ் இதே தான். சைன் வேவ், சைன் தீட்டா, காஸ் தீட்டாலாம் படிக்கிறோம். இதெல்லாம் என்னென்னா அந்த இதுதான் நான் படிக்கிறேன், ஆசிலேஷன். அந்த வேவ் அலாலையே வருது, மேடு பள்ளமாக இருக்கு, அதான் சைன் வேவ்னு சொல்கிறோம். அப்போ அந்த பேஸர் டயக்ராம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த பேஸ் டிஃப்ரெண்ட், அந்த ஆம்ப்ளிடியூடு. தண்ணி உயரமாக போய் மேலே வருதுன்னு வச்சு பெரியக்கெல்லாம் தூக்கி போடுறீங்க, மேலே ரொம்ப உயரம் போகும், அப்படியே அலையே பெரிய அலையாக வரும். பெரிய அலையாக வரும்போது அப்போ பேஸ் டிஃப்ரெண்ட் என்ன இருக்கும், பேஸ் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். சின்ன கல்லாம் தூக்கி போனால் சின்ன சின்ன அலையாக போகுது, அப்போ அதனுடைய பேஸ் டிஃப்ரெண்ட் லோவாக இருக்கும். அதான் சொல்கிறோம், பேசர் இஸ் proportional to the amplitude of sinusoidal wave. அந்த எவ்வளோ உயரம் தண்ணி மேலே வருதுங்கிறத அது ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். அதான் சைன் வேவோட ஹைட்டு, மேலே உயரம் வர்றதா அதனோட ஹைட்டு, அதான் வந்து ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். அதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக அந்த பேஸ் ஆங்கிள் இருக்கும். And the projection of the phasor diagram on vertex axis is proportional to the instantaneous value of the alternating quantity. அப்போ இதனோட வேல்யூ இன்னொன்று என்ன இருக்குன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இன்ஸ்டன்டேனியஸ் வேவ். இன்ஸ்டன்டேனியஸ் வேவ்னா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது கல்லை தூக்கி போடுறீங்க, அப்போ தூக்கி போடும்போது முதல்ல ஒரு அலை உருவாகுது. ஒரு கல்லை போட்டது அந்த கல்லை சுற்றி ஒரு ரவுண்டு வரும், சர்க்கிள். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ என்ன இருக்கோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூக்கு தான் டைரக்டாக அதுவும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டீங்க, அது போட்டது இதை சுற்றி ரவுண்டாக ஒரு வேவ் வருது. அப்போ சின்ன கல்லாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி சின்ன ஆசிலேஷனாக வரும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு அடுத்த அலை வரும், அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கு அடுத்த அலை வரும். அப்போ பெரிய கல்லாக போடும்போது பெரிய வேவ் வரும். அப்போ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூயை பேஸ் பண்ணி தான் இதனுடைய மொத்த குவான்டிட்டியோடைய வேல்யூ இருக்கும். இப்போ பேசர் ரெப்ரசன்ட் மே பி யூஸ்டு டு add sinusoidal function with a phase difference. அப்போ அந்த சைனுசாய்டல் வேவ் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வேவுக்கு இடையில phase different வருது. ரெண்டு கல்லை தூக்கி போட்டதை வச்சு கம்பேர் பண்ணிங்க, அப்போ ரெண்டு ஆசிலேஷன் வருது. அந்த ரெண்டு ஆசிலேஷனுக்கு இடையில பார்த்தோன்னா phase different இருக்குங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக phase different இல்லாத இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ phase different நமக்கு வரும்.
தி வேவ் EA is represented with a vector amplitude is E1. அப்போ இந்த E1ங்கிற வேவோட ஆம்பிளிடியூடு E1 வச்சுக்கிறோம். ரொட்டேட்டிங் அபவுட் தி ஆரிஜின் அண்ட் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அண்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா. அப்போ இந்த E1ங்கிற வேவு EAங்கிற வேவ் E1ங்கிற ஆம்பிளிடியூடோட ஒமேகாங்கிற ஃப்ரீக்வன்சியோட அது வந்து ஆசிலேட் ஆகுது. அட் தி பேசர் E1 ரொட்டேட்ஸ் projection EA oscillate along a vertical axis. அப்போ அந்த EAங்கிற ஆசிலேஷனை பேஸ் பண்ணி வெர்டிகல் ஆக்சிஸில் அது ஆசிலேட் ஆகுது. தி செகண்ட் வேவ் EP, ரெண்டாவது வேவ் EP வச்சுக்கிறேன். இதனோட ஆம்பிளிடியூட் வந்து E2ன்னு வச்சுருக்கோம். அப்போ இதனோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா, பட் இட் பேஸ் இஸ் ஸ்டில் வித் டிஃப்ரெண்ட் ரெஸ்பெக்ட் டு வேவ் EA. இதான் நம்ம ரெண்டு வேவ் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம். E1 equal to EA equal to E1 sin omega t. தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நாம் எழுதணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ இதனோட ப்ரொஜெக்ஷன் E1ங்கிறது அதனோட ஆம்பிளிடியூடை குறிக்குது. அந்த E1 டைரக்ஷன் ரொட்டேட் ஆகுது, ஒமேகா டியில் குறிக்குது. இப்போ இதுவே EPக்கு எழுதணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். EB equal to E2 into sin omega. இதனுடைய ஆம்பிளிடியூட் E2 sin omega t பிளஸ் டெல். ஏன்னா இதுக்கு பேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. எவ்வளோ? அதனோட ஒரு டெல் அளவுக்கு பேஸ் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கு. இட்ஸ் பேசர் இஸ் டெல் ரெஸ்பெக்ட் டு வேவ் EA. EOட வேவோட இதனோட பேஸ் டிஃப்ரெண்ட் டெல்ங்கிற அளவுக்கு பேஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. இட் இஸ் ஆல்சோ ஷோ இன் ஃபிகர். இப்போ இந்த பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் நாம் ஷோ பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நமக்கு சர்க்கிள் படம் பார்த்தோம். இந்த சர்க்கிளில் இந்த ஒரு கால் பகுதி மட்டும்தான் எடுத்து இங்கே படமாக நமக்கு வரைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேவ் வந்து EAங்கிற வேவ். இந்த வேவ் வந்து EAவை இண்டிகேட் பண்ணுது, இது வந்து EB இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த EAங்கிற வேவோட இதனோட ஆம்பிளிடியூடு பார்த்தா E1ங்கிற ஆம்பிளிடியூட், இதனுடைய பேஸ் டிஃப்ரெண்ட் ஒமேகா டி. அப்போ இந்த E2ங்கிற வேவ் எடுத்துக்கிட்டா இதனுடைய ஆம்பிளிடியூட் E2, அதனுடைய பேஸ் டிஃப்ரெண்ட் ஒமேகா டி பிளஸ் டெல். அப்போ இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்க. இங்கேருந்து இது 0 டிகிரி இந்த இடத்துல, இதுலேருந்து இந்த இடத்துக்கு வரும்போது பேஸ் டிஃப்ரெண்ட் ஒமேகா டி. இங்கேருந்து இது வரைக்கும் ஒமேகா டி பிளஸ் டெல். அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா அப்போ ஒமேகா டி பிளஸ் டெல் மைனஸ் டெல் போடும்போது என்ன இருக்கும்? மைனஸ் ஒமேகா டி போட்டால் இதுலேருந்து இது வரைக்கும் அதனுடைய பேஸ் ஆங்கிள் வந்து டெல் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த E1க்கு E2க்கு இடைப்பட்ட பேஸ் டிஃப்ரெண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் டெல்லுன்னு சொல்கிறோம். ரெண்டு வேவுக்கு இடைப்பட்ட பேஸ் டிஃப்ரெண்ட் டெல். தி ரிசல்டன்ட் ER இஸ் தி சம் ஆஃப் EA and EB obtained traveling by a phasor end to end by placing a foot on arrow and the head of each other figure. அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பேசர் ஆங்கிளை மட்டும் நான் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஒரு ட்ரையாங்கிளாக நாம் வரைஞ்சிருக்கோம். இதே படம் தான் இங்கே இருக்குது. இந்த E1, இந்த EOட லைன், அந்த EAவோட அது ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்கோம். இது வந்து EB, அதாவது E1, இது E2, EA EB. அப்போ இதை நாம் மிக்ஸ் பண்ணும்போது என்ன இருக்கும்? இதுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தான் டெல்லு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் உருவாகுது. அப்போ என்ன இருக்கு? இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது EA, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது EB. அப்போ ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணும். ஏன்னா அந்த ரெண்டு வேவும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி தான் சூப்பர் பொசிஷன் ஆகி ஒரே வேவாக நமக்கு கிடைக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது டோட்டல் பேச வந்து EBன்னு சொல்கிறோம். ரெண்டு ஆட் ஆனது அதுதான் இந்த டயக்ராம் இண்டிகேட் பண்ணுது. மெயின்டைன் தி ப்ராப்பர் பேஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டு லேங்களுக்கு இடையில பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான பேஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூ அதில் இருக்கும். The whole assembly rotate the counterclockwise about the origin. அப்போ அந்த ஹோல் எல்லாமே பார்த்தோம்னா கவுண்டர் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. கவுண்டர் கிளாக் வைஸ்னா என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரவுண்ட் சர்க்கிள் வரைகிறோம். நம்ம வாட்சி கடிகாரம் எப்படி ஓடுதோ அது வந்து கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரொட்டேட் ஆனால் அது கிளாக் வைஸ்.
இது ஆப்போசிட்டாக ரொட்டேட் ஆகுது. நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம வாட்ச் ஓடுறதுக்கு ஆப்போசிட் ஆக்சிஸ். இப்படி ரிவர்ஸில் சுற்றும் போது அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னு சொல்லுவோம். ஆன்டி கிளாக் வைஸ் தான் கவுண்டர் கிளாக் வைஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆக்சிஸில் ரிவர்ஸ் ஆர்ஜில் ரொட்டேட் ஆகுது. தி சம் ஆஃப் தி ப்ரொஜெக்ஷன் ஆன் தி வெர்டிக்கல் ஆக்சிஸ் at any time given the instantaneous value of total field at point. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் சம் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னா ரெண்டோட வேல்யூ, அதாவது இஏங்கிற வேவும் இபிங்கிற வேவும் ரெண்டு வேவ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுது, ப்ரொஜெக்ட் ஆகுது. அதனுடைய வெர்டிகல் ஆக்சிஸ் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம்னா அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அந்த டோட்டல் ஃபீல்ட் ஆஃப் பாயிண்ட்ல அந்த டோட்டல் வேல்யூ மிக்ஸ் ஆகி அங்கே நமக்கு கிடைக்குது. தி ஆம்ப்ளிடியூட் ER ஆஃப் ரிசல்டன்ட் சைனூசாய்டல் வேவ் அட் P. அப்போ ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ERஓட வேவ் Pங்கிற பாயிண்ட்ல கிடைக்குது. ஏன்னா ரெண்டு மெர்ச்சாக தான் ஒன்றா கிடைக்குது. அதனால தான் நமக்கு பிரைட்னஸ் கிடைக்குது. ரெண்டு வேவும் தனித்தனியாக இருக்கும்போது எவ்வளோ பிரைட்னஸ் இருந்ததோ அதை விட அதிகமான பிரைட்னஸ் இருக்கும். இதுதான் நான் அந்த இதில் சொன்னேன். இப்போ காரில் பார்த்தோன்னா ரெண்டு லைட்டு ஃபிட் பண்ணியிருக்கு. இந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ரெண்டு லைட்டு ஒன்னோட ஒன்று மிர்ச்சாகி தான் அந்த இடத்துல நல்லா பிரைட்னஸாக இருக்கும். நீங்கள் அந்த ரெண்டு லைட்டு தனித்தனியாக வச்சு பாருங்க, பிரைட்னஸே வராது. லைட்டுக்கு இது அது ஒரே சுவிட்ச் தான் கொடுத்துருப்பாங்க. அல்லது ஒரு பல்புக்கு இதை கழட்டிட்டு நீங்கள் கார்லேயோ மற்ற ஃபோர் வீலரையோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு லைட் மட்டும் அடிக்கும்போது எவ்வளோ வெளிச்சம் வருது பாருங்க. அதே மாதிரி இந்த ஒரு லைட் மட்டும் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு லைட்டும் அட்டன் டைமில் ஆட் ஆகும்போது ரெண்டு சேம் இன்டர்ஃபேர் ஆகி சூப்பர் பொசிஷன் ஆகும்போது என்னோட பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த சைனூசாய்டல் வேவ் அட் அந்த பிங்கிற பாயிண்ட்ல இது வந்து நமக்கு அதனோட ரிசல்டன்ட் கிடைக்குது. அதாவது வெக்டார் சம் ஆஃப் தி அதர் டூ பேசர், ரெண்டோடைய பேசர் டயக்ராமோட வெக்டார் சம் வேல்யூ நமக்கு அந்த பாயிண்ட்ல பிங்கிற பாயிண்ட்ல நமக்கு கிடைக்குது. 2π ER வேல்யூ தி யூஸ் ஆஃப் லா ஆஃப் கொசைன்ஸ் லா. அப்போ அந்த ERஓட வேல்யூ நாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு லா ஆஃப் கொசைன்ஸ் லாவை நாம் யூஸ் பண்ணுறோம். அதில் ER ஸ்கொயர்டு ஈக்குவல் டு E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு E1 E2 காஸ் π மைனஸ் டெல். இதுதான் அந்த கொசைன்ஸ் லா ப்ரேயர். ஆல்ரெடி நம்ம இங்கே ஈக்குவேஷன் படிச்சிருக்கேன். இதே ஈக்குவேஷன் தான். E1 ஸ்கொயர் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 காஸ் டெல்னு பார்த்தோம். இது கிளாக் வைஸுக்கு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸுங்கிறதுனால தான் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் சொல்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ்னால அதுக்கு என்னன்னா நம்ம இந்த இடத்துல மைனஸ் சிம்பிளை நம்ம அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ER ஸ்கொயர் ஈக்குவல் டு E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு E1 E2 காஸ் இன்ட்டு π மைனஸ் டெல். அப்போ அதே இது என்ன பண்ணுறோம்? இது என்ன பண்ணலாம்? இந்த காஸ் π மைனஸ் டெல்லுக்கு போல நம்ம என்ன பண்ணுறோம்? sin A மைனஸ் பி கேள்விப்பட்டிருப்பீங்க. sin A மைனஸ் பி ஃபார்முலா என்ன? அது sin A cos P minus cos A sin B சார். இது 5 மைனஸ் பி 5 மைனஸ் ஏன்னு வச்சுங்க. இது 5ங்கிறது 360 180 டிகிரி கிடைக்குது. 5 மைனஸ் ஏ. அப்போ காஸ் π மைனஸ் ஏ வேணா எழுதுனா அந்த காஸ் டெல்லுன்னு மாற்றி எழுதலாம். அதாவது இந்த மைனஸ் எல் மைனஸ் காஸ் டெல். ஏன் அந்த இடத்துல காஸ் டெல்னு எழுதுறோம்? ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா விட்டுரு, தேவையில்லை விட்டுரு. ஏன் சொல்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை நான் அதை ஸ்பிளிட் பண்ணுறேன். காஸ் π மைனஸ் இல்லை, நான் ரெண்டு இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? மைனஸ் 2 இன்ட்டு E1 E2 இது ரெண்டா பிரிக்கிறேன். காஸ் π மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு E1 E2 காஸ் டெல்.
இப்போ காஸ் பையோட வேல்யூ என்னது? பையனா தெரியும் 180 டிகிரி. காஸ் 180 டிகிரி வேல்யூ எவ்வளோ? காஸ் 180 டிகிரி வேல்யூ என்ன? காஸ் 0 டிகிரி எவ்வளோ? ட்ரிகனாமெட்ரிலாம் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, அலைடு படிச்சிருக்கீங்க. காஸ் 0 டிகிரி எவ்வளோ? 1 சார். காஸ் 0 டிகிரி 1ஆ? காஸ் 0 டிகிரி 0 சார். 0வா? 1 சார் 1. காஸ் 0 டிகிரி 1. காஸ் 180 டிகிரி 0 சார். 0வா? ஆமாம் சார். சரி, காஸ் 180 டிகிரி 0. அப்போ காஸ் பையோட வேல்யூ என்ன வரும்? பையனா என்ன? பை ஈக்குவல் டு 180 டிகிரி. பையனா என்னது? 180. 2 பையனா 360 டிகிரி. பையனா 180 டிகிரி. அப்போ காஸ் பையோட வேல்யூ என்ன? கவிப்பிரி ஆன்சர் சொல்லுங்க. காஸ் பையோட வேல்யூ எவ்வளோ? சார் -1 சார்? -1. காஸ் 180யோட வேல்யூ என்ன? காஸ் 180 டிகிரி வேல்யூ எவ்வளோ? -1 தான் சார். காஸ் 180 டிகிரி -1. இப்போ காஸ் 0 என்ன? காஸ் 180 டிகிரி 0 இல்லை? 0னால இந்த பையோட வேல்யூ கேன்சல் ஆயிரும். ரிமைனிங்கு இது மட்டும் தான் வரும். 2 × E1 E2 cos L. அதான் இந்த ER ஸ்கொயரோடைய ஈக்குவேஷன். அப்போ இதே வச்சு தான் நான் பேஸை கால்குலேட் பண்ணோம். திஸ் இஸ் ஏ சேம் ஆஸ் ஏ ஈக்குவேஷன். இதே சேம் ஈக்குவேஷனை நமக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆம்ப்ளிடியூடுக்கு. E ஸ்கொயர் ஈக்குவல் டு E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் 2E1 E2 cos L. இது ஆம்ப்ளிடியூடு கால்குலேட் பண்ணோம். அதே சேம் தான் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு அதே தான் வருது. அதனால தான் நான் இப்போ இங்கே என்ன பாயிண்ட் சொல்லிட்டோம்? பேசர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஆம்ப்ளிடியூட். அப்போ ஆம்ப்ளிடியூடு எப்படி வருதோ அதே பேஸ் பண்ணி தான் இந்த பேஸோட வேல்யூ வருதுன்னு இந்த ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி கன்வீனியன்ட் when several wave amplitude can be added. இப்போ இதே மாதிரி செவரல் வேவ் வருது, நிறைய வேவ் இருக்கு. இப்போ எவ்வளோ வேவ் வந்தாலும் இதே மாதிரி நாம் ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். இப்போ இன்னொரு வேவ் வருது, E1 E2 E3. இன்னொரு அனதர் வேவ் வருதுன்னா E1 ஸ்கொயர் ப்ளஸ் E2 ஸ்கொயர் ப்ளஸ் E3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 × E1 E2 E3 × cos L. இப்போ 10 வேவ் வந்தாலும் 10 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் இப்போ ஆற்றுல தண்ணி போகிறதே உதாரணம் சொன்னேன். இப்போ 2 இதில் மட்டும் இப்போ இதில் ஒரு பால்ஸ்லேருந்து வருதுன்னா 2 பால்ஸ் சேர்ந்து ஒரே ஆறாக வராது. 4 இடத்துல பால்ஸில் தண்ணி ஊற்றலாம். 4 சேர்ந்து என்னாகும்? ஒன்றா மெரிச்சாகி ஒரே ஆறாக ஓடும். அந்த காவிரி ஆறு கூட அப்படி தான் போடும். இந்த இடத்துல எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கொள்ளிடத்தில் திறந்துட்டாங்கன்னா ஒரே ஆறாக ஓடும். அங்கேருந்து நிறைய இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு வரும், வாய்க்காலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி அதிகமாக வரும்போது கொள்ளிடத்தில் எல்லா தண்ணியும் ஒன்றா திறந்துட்டுருவாங்க. அப்போ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்கே இன்டர்ஃபரன்ஸும் இதே மாதிரியே தான் நடக்குது. ஓகே, தேங்க்யூ ஆல். ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? தேங்க்யூ சார். இந்த ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 10 மார்க்கில் ஒரு மேக்ஸிமம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். சொல்லுதான் சார். சார் இந்த